இந்த கைதி எப்படியாவது ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கும் போது வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்துல ஒரு அட்டைப்பூச்சி எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். அதை சூடா இருக்கிற ஒரு இரும்பு மேல போட்டு சாகடிச்சு அதை தூள் தூளா ஆக்கி அந்த ஜெயில இருக்கிற வார்டன் குடிக்கிற காஃபில போய் கலந்துடுறான். அதை தெரியாம அந்த காஃபி எடுத்து குடிக்கிற வார்டனுக்கு நேச்சர் கால் வந்துடுச்சு. அந்த வார்டன் ரெஸ்ட் ரூம்க்கு போகும்போது அவர் பின்னாடியே இவனும் போய் அவர் கீஸ் எடுத்து வெளியே வச்சோன்னா அந்த கீஸோட அச்சிய ஒரு சோப்ல எடுத்துக்கிறான். வெளியே வந்து பாக்குற இந்த வார்டன் என்னடா இங்க ஒரு சோப்பு தூளா இருக்குன்ட்டு செக் பண்றாரு. ஆஹா, நம்மளே ஏமாத்திட்டு இங்க எவனோ தப்பிக்க பிளான் பண்றான் போலன்ட்டு சுதாரிச்சிடுறாரு. அந்த சமயத்துல அந்த கைதியும் டூப்ளிகேட் கீஸை ரெடி பண்ணிடுறான். அடுத்த நாளே அந்த சாவியை யூஸ் பண்ணி அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது இந்த வார்டன் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டா நம்மள வெளியவே விட மாட்டான்ட்டு அந்த சாவியை ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுறாரு. இருந்தாலும் அந்த வார்டன் அவனை விடுற மாதிரி இல்ல. அவனை நம்மளோட விசாரணை அறைக்கு கூப்பிடுவாங்கடான்ட்டு அவன் கண்டிப்பா அந்த சாவியை முழுங்கிதான் இருக்கணும். அவன் உடம்புல இருந்து எப்படி எடுக்கிறான் பாருன்ட்டு உப்பு தண்ணியா கரைச்சி அவன் வாயில ஊத்துவாரு வாந்தி எடுப்பான்ட்டு. உடனே இந்த வார்டன் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அதுல சாவி இருக்கான்ட்டு வேற தேட சொல்றாரு. ஆனா அந்த வார்டனுக்கு தெரியாது அவனோட ஃப்ரெண்டு ஒரு மெஜிஷியன்ட்டு. அவன் எப்படியோ சாவியை மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்து இவன் கையில கொடுத்துட்றான்.